அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, அனைவருக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய அம்மன் அருள் டிவி டீம் சார்பாகவும் பொங்கலம்மன் சார்பாகவும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்ப பார்க்கக்கூடிய பலன் நம்ம சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும். தை பிறந்தால் வழி பிறக்கும். யாருக்கெல்லாம் கண்டிப்பா வழி பிறக்க போகுது, இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம வீடியோல பார்க்க போறோம். எல்லா சுபகாரியத்துக்குமே தை மாசத்தை எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட தை மாசத்தை தான் பார்க்க போறோம். இதுல விசேஷ காலம் ஒண்ணுமே கிடையாது. 4 விசேஷ காலம் சூப்பரா இருக்கு, பாத்துக்குங்க. தை பொங்கல், மாட்டுப்பொங்கல், உழவர் திருநாள், இது எப்போதுமே விசேஷ காலம் தான். தை மாசம் 1, 2, 3 இது விசேஷமான காலம். அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலங்க பார்த்தோம்னா 14ஆம் தேதி வரக்கூடிய தை அமாவாசை, இறந்த முன்னோர்களுக்கான மகாலயபட்ச அமாவாசை. இதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு அமாவாசை. அடுத்து பாத்தீங்கன்னா தைப்பூசம், தை மாசம் 29ஆம் தேதி. எல்லாமே தமிழ் தேதிக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. தை மாசம் 29ஆம் தேதி தான் அந்த தைப்பூசம் வருது. முருகபெருமானுக்கு உகந்த காலகட்டமாக இந்த தைப்பூச திருவிழா எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டிலையும் கொண்டாடக்கூடிய ஒரே திருவிழா தைப்பூச திருவிழா. தமிழருடைய திருவிழா, தமிழ் கடவுளான முருகபெருமான திருவிழா. இதுலயும் கலந்துக்கங்க. அனைவருக்குமே இந்த வீடியோ கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். இந்த தை மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்குறதுன்னு பார்ப்போம். பொதுவா நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர், அதாவது அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக மறுபடியும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய 4வது ராசி தாங்க இந்த கடகராசி. இதுலயுமே கடகராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கடகராசிக்காரங்க ஒரு அன்பான குணம், ஒரு தன்மையான குணம், நல்லா விட்டு கொடுத்து போற குணம் கடகராசி என்பள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த கடகராசிக்காரங்க. தன்மானத்தோடு இருப்பாங்க கடகராசிக்காரங்க. எப்படி இருப்பாங்க? தன்மானத்தோட குணமும், ஒரு தன்னம்பிக்கையான குணமும், ஒரு லட்சியத்தை அடையக்கூடிய குணமும் கடகராசிக்கிட்ட இருக்கும். இவங்க சொன்னாலும் கேட்பாங்க, அவங்க சொன்னாலும் கேட்பாங்க. நான் இறுதி முடிவு யாரு எடுப்பாங்க? அந்த கடகராசிக்காரங்க தான் எடுப்பாங்க. எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணி ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி இந்த கடகராசி. ஒருத்தர் நம்பி வந்துட்டா டக்குன்னு உதவி பண்ணக்கூடிய நல்ல ஒரு குணம் கடகராசிக்கிட்ட இருக்கும். கடகத்துடைய உருவ நண்டை கொடுத்துருக்காங்களா, அப்ப தன்னுடைய குழந்தை மேல, குடும்பத்தை மேல ரொம்ப அன்பு எடுத்துப்பாங்க. இதுதான் கடகத்துடைய குணமே. நிறைய பேர் வெளியூர்ல போறது, வெளிநாடு போறது, இடம் விட்டு இடம் போறது, இதெல்லாம் நிறைய பேர் பாருங்க இந்த கடகராசியில் தொடர்புல கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த தை மாத பலன், தை பிறந்தால் வழி பிறக்கும். உங்களுக்கு வழி பிறக்கணும். இனிமேல் நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் கொஞ்சம் எல்லாமே மறைஞ்சு நல்ல ஒரு அனுகூலமா அமையக்கூடிய அமைப்பு வருது. வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. உங்களுக்கு தை மாசம் நிறைய பேருக்கு நிறைய யோகங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு உண்டு இந்த கடகராசியை பொறுத்தவரை. இது ஒரு பொது பலனா எடுத்துக்கங்க. உங்களுடைய விதி ஜாதகத்துல இப்ப தை மாசத்தை பத்தி நான் பேசுறேன்னா, இப்ப என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, எந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு, யோகமான திசா புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலனை எடுங்க. கரெக்டா ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா 100க்கு 20% தான் அந்த கோச்சார வேலை செய்யும். 80% உங்களுடைய விதி ஜாதகம் தான் பேசும். அதான் என்ன சொல்லுவேன், ஒரு பொது பலன் எல்லா வீடியிலும் கொடுத்துருப்பேன். உங்களுடைய ஜாதகத்துல எடுத்துக்கிட்டு பலன் எடுங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா கடகராசிக்காரங்க நம்ம சொல்றதுக்கு வார்த்தையில் அந்த அளவுக்கு ஒரு நல்லதையும் பார்த்திருக்காங்க, கெடுதலையும் பார்த்திருக்காங்க. இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம். உங்க ராசிலிருந்து பாருங்க, செவ்வாய் பகவான் சஞ்சார செய்றார். அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சார செய்றார் கன்னிகா ராசியில. 6ஆம் இடத்துல புதன் பகவான் சஞ்சார செய்றார் தனுசு ராசியில. 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இந்த மாசம் ஃபுல்லா உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். அதாவது மகர ராசியில. 8ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து கும்ப ராசியில இருக்கிறாங்க. 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல ராகு பகவான் இருப்பார். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குரு பகவான் வக்ரமாக சஞ்சாரம் செய்வார்.
இந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி வருதுங்க. செவ்வாய் பகவான் 8ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சியாகி உங்க ராசிக்கு, அதாவது உங்க ராசில இருந்து 12ஆம் பாவத்துக்கு போறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் 6ஆம் இடத்துல ஒரு புதன் பகவான் கரெக்டா தை மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவானை இணைகிறாரு. 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு கரெக்டா 15ஆம் தேதி தை மாசம் 15ஆம் தேதி பயிற்சி ஆகி போறார். இந்த 3 கிரக பயிற்சி தான் வருது. கடகராசியை பொறுத்தவரை இந்த செவ்வாய் அங்க இருக்கும் பொழுது, அது நல்லா பாருங்க, இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய மனசுக்கு உள்ள காரகர், ஒரு தைரியத்துக்கு உள்ள காரகர். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, தொழிலுக்குள்ள காரகர் போய் உங்க ராசியில இருக்கும்போது எல்லாமே ஒரு குழப்பத்தை கொடுத்து ஒரு சிந்தனை இல்லாத தன்மைக்கு தள்ளப்பட்டாங்க கடகராசிக்காரங்க. இதுலயுமே ஒரு தைரியமா ஒரு விஷயத்துல முடிவெடுத்து இறங்க முடியல, ஒரு நிறைய தடைகளை சந்திக்கிறாங்க, நல்ல ஒரு டைமிங் வேலை செய்யல. நான் அப்படிதான், அதாவது இந்த அமைப்பு இருந்துச்சு, இந்த கிரகத்தோடைய அமைப்பு உங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா இந்த அஷ்டம சனியுடைய தாக்கமும் ஒரு சில பேருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கும். அஷ்டம சனியுடைய தாக்கமும் நிறைய பேருக்கு இந்த கடகராசியை பொறுத்தவரை ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கும். அது எல்லாத்துக்குமே கொடுக்கணும்னு நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு சில பேர் ஜாதகத்துல தசாபதி சரியில்லாத இருக்கும், அந்த அஷ்டம சனியுடைய தாக்கங்கள் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கும், ஒரு பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க இந்த கடகராசிக்காரர். ஏன்னா அவங்களுக்கு 7, 8 போய் மறைவுல நிற்கிறது, சுக்கிரபாவனம் சேர்ந்திருக்காரு. அப்ப வீடு செலவு, குடும்ப செலவு, அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை, ஒரு விரைய செலவு, மருத்துவ செலவு, இடம் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், படிப்பு கல்வி ஒரு பந்தமாக பார்க்குறது, மெயினா வேலையில பிரச்சனை உள்ள ஒரு நபர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல ஒரு வழக்குகள், லாபம் கொடுத்த பணத்தை ஒரு பணத்தை பெருமண்ட பணத்தை கொடுத்து அந்த பணத்தை வாங்க முடியாத ஒரு தடுமாற்றங்கள், தடைகள், இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா கடகராசிக்காரர்கள். சகோதர சகோதரியோட ஒரு மன வருத்தங்கள், இது மாதிரி தடைகள், விரைய செலவுகள், இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா அந்த கடகராசிக்காரங்க. இனிமே அந்த பாதிப்பு இருக்குமா? இருக்காது, இருக்கவும் வராது இதனால வரைக்கும். சனி பகவான் வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த புதன் பகவான் அடுத்து 7ஆம் இடத்துக்கு போய் உங்க ராசியை பார்ப்பது அதை விட சூப்பரு. வருமானத்துக்குள்ள அதிபதி சூரிய பகவான் உங்களை பார்க்கறது அதை விட சூப்பர். ஏன்னா சூரியனுடைய பார்வை தான் உங்களுடைய தை மாசத்துல உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டும். சூரியன் என்ன, ஒரு தைரிய கிரகம், நேர்மையான கிரகம், எல்லா கிரகத்தையும் வழி நடத்தக்கூடிய கிரகம் உங்களை பார்க்குது. அப்ப பார்த்துட்டா என்ன பலன் இருக்கும்? பயங்கரமான யோகம், ஒரு சில பேருக்கு ராஜயோகத்தை கொடுத்துரும். ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா அந்த ராஜயோகம் உங்களுக்கு தேடி வரும். இதுல பாதிப்பு நம்ம சொல்லக்கூடாது, அதுக்கான அமைப்பு வராது. நல்ல ஒரு மாற்றங்கள் வரலாம், கெட்ட விஷயங்கள் மறையக்கூடிய நேரம் வரும். சூரியன் பார்க்கறதா என்ன சொல்லலாம், நம்ம பொருளாதாரம், வருமானம் நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகி நல்ல ஒரு சூப்பரான யோகம் கடகராசிக்கு இருக்குது. 2ஆம் பாவத்துல என்னென்ன இருக்கோ எல்லாமே கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். வருமானம், உங்களுடைய பேச்சுத்தன்மை, இன்கம் சார்ந்த விஷயம், இது எல்லாமே சூப்பரான ஒரு அமைப்பை கொடுத்துருவார். ஒண்ணு மனைவி மூலமா வரலாம், இல்ல கணவன் மூலமாக ஒரு நல்லது நடக்கலாம் கடகராசியை பொறுத்தவரை. அதுக்கான அமைப்பு அதிகமா இருக்கு கடகத்துல பிறந்தவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் நண்பர்கள்ட்ட பழக்க வழக்கம் மூலமாக நிறைய பிரச்சனை சந்திச்சு அந்த பிரச்சனை இருக்காது. அரசாங்க சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய மாதம் இந்த தை மாதம். அரசாங்க சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் மூவ் பண்ணுங்க. இப்ப நான் ஒரு நல்ல ஒரு காரியங்கள், நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வரலாம் இந்த தை மாசத்துல. அதுக்கான அமைப்பு சூப்பரா இருக்கு. தை மாசத்துல பாத்துக்கு அரசாங்க வேலை, அரசு மூணு அனுகூலம், எல்லாமே நல்ல ஒரு டைமிங் பக்கவா இருக்கு. நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்கிறார். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கண்டிப்பாக நீங்க அரசாங்க வேலைக்கு எழுதணும், நான் எக்ஸாம் எழுதணும், எனக்கு வேலை கிடைக்குமானா தை மாசத்துக்கு அப்புறம் 100% ட்ரை பண்ணுங்க. கிரகத்துடைய அமைப்பு அழகாக இருக்கு உங்களுக்கு. சூரிய பகவானுடைய அமைப்பு அழகா இருக்கிறதுனாலதான் நம்ம சொல்றோம். கண்டிப்பா எழுதுங்க. நல்ல ஒரு அமைப்பு, கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு கடகராசி இருக்கு. படிக்கக்கூடிய மாணவ படிப்பு கல்வி பேச்சு திறமை சூப்பரா இருக்கும், பாத்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்க ஒரு பேச்சு ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா பின்வாங்க மாட்டீங்க. இனிமேல் நல்ல ஒரு அனுகூலங்கள் வரக்கூடிய அமைப்பு வரலாம். திருமணம் சார்ந்த பேச்சுகள், குடும்பங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு வரலாம். திருமண பேச்சுகள் பேசி நிறைய பேருக்கு திருமணங்கள், நின்ன திருமணங்கள் மறுபடியும் நடக்கலாம்.
அது இல்லாம பிடிச்ச பெண்ணை காதல் திருமணமா, இரண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்புகள் ஒரு சில பேருக்கு வரலாம். அதுக்கான அமைப்பு வராது. மெயினா மருத்துவ செலவுகள், மனைவிக்கு செலவு, கணவருக்கு செலவு எல்லாம் இருக்காது. எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கு. எப்படிப்பட்ட கடன் இருந்தாலும் சரி, கடன் சுமையை குறைக்கக்கூடிய நேரம் வருது. உடம்பு பிரச்சனை, கடன் பிரச்சனை, இது 2 பிரச்சனையும் நீங்க சால்வ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதாவது இந்த கடகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு டைமிங் பக்கவா இருக்குது. கரெக்டா மூவ் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம் கடகத்தை பொறுத்தவரை. அது எதிரி பிரச்சனை, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை இருக்காது. இப்ப வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது எல்லாமே நீங்க பண்ணிக்குங்க. இந்த தை மாசத்துல நான் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்க ஆசைப்படுறேன், இல்லை நான் வேற கண்ட்ரி போய் வேலை பார்க்க ஆசைப்படுறேன், எனக்கு அந்த பிளான் மைண்ட் செட் இருக்குதுன்னா 100% மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல சாதகமாக வரக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த கடகராசியை பொறுத்தவரை டைமிங் பக்கவா இருக்கு. கரெக்டா மூவ் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம். அதே மாதிரி வெளிநாடு யோகம், வெளியூர் யோகத்துல தந்தையுடைய சொத்துக்கள், தாயுடைய சொத்துக்கள் இது எல்லாமே வரும். எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து பண்ணணும். தொழில்கார அதிபதி 2ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. அப்ப தொழில் சாரம் மட்டும் கொஞ்சம் கவனமா பயணிப்பது நல்லது. அதே மாதிரி லாட்ரி யோகங்கள், திடீர் யோகங்கள்லாம் 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதால அந்த வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு. பார்த்துக்குங்க. 11 இருந்தால் இப்ப வெளிநாட்டுல, வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த லாட்ரி யோகங்கள் வரலாம். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதி முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி நிச்சயம். எங்கேயாச்சும் பணம் கொடுக்குறீங்கன்னா அந்த பணம் இப்ப கை கூடி உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு வரலாம். எங்கேயாச்சும் பணம் கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் இப்ப தேடி வரக்கூடிய அமைப்பு வரலாம். கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும், ஐடி ஃபீல்டு நல்லா இருக்கும், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நல்லா இருக்குமே, சூப்பரா இருக்கும். தொழில் நல்லா இருக்கும், உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும். மெயினா பாருங்க, நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள், ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், உணவு சம்பந்தப்பட்ட துறையில பயணிக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு எதிர்காலமாக தை மாசம் சூப்பரா இருக்கு. பெண்களுக்கு பாருங்க எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமாக வரக்கூடிய அமைப்பு அழகா அமையுது. இப்ப நட்சத்திர பலனுக்குள்ள போவோம். இதோடைய முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், 4ஆம் இடத்துல பிறந்தவங்க. எதுலையுமே சரி ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், ஒரு தன்மையான குணம் புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா நீங்க இருப்பீங்க. இனிமே எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வருது. புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்லா டைமிங் சூப்பரா இருக்குது. ஏன்னா ரொம்ப இழப்புகளை சந்திச்சுட்டாங்க. நிறைய தடைகள், தாமதங்கள், வேலையில, உத்தியோகத்துல, வருமானத்துல, தொழில ஒரு தடைகளை ரொம்ப சந்திச்சுட்டாங்க. எதுவுமே ஒரு ஸ்டெடியான ஒரு முடிவு எடுத்து ஒரு விஷயத்துல இறங்க முடியல. புனர்பூசணத்துல பிறந்தவங்களுக்கு இனிமே இந்த எதிர்காலம் சூப்பரா இருக்கும். லாபம், வருமானம், இன்கம் சந்தோஷம், வெளிப்பயணங்கள், வெளியூர் பயணங்கள், இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், படிப்புகளில் ஒரு மாற்றங்கள், இது எல்லாமே அமைப்பா வரக்கூடிய அமைப்பு இந்த புனர்பூசணத்துல பிறந்தவங்களுக்கு சூப்பரா இருக்கு. கடகராசியில பிறந்தவங்களுக்கு. அடுத்த பூசணத்துல பிறந்தவங்க எதுவுமே நல்லா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது. ஒரு தைரிய குணம், ஒரு தன்னம்பிக்கை குணம், நல்ல ஒரு புத்திசாலி குணம், நல்ல டேலண்டான குணம், ரொம்ப நாகரிகமா இருக்கக்கூடிய குணம் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும். இனிமே இந்த அஷ்டம சனியுடைய தாக்கங்கள் உங்களுக்கு குறையுங்க. நல்ல ஒரு எதிர்காலங்கள் அதிகமா இருக்குது. இந்த கிரகத்துடைய வச்சு அமைப்பு வச்சு பார்க்கும்போது கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகங்கள் இப்ப வருது உங்களுக்கு. அதாவது வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, வேலையை மாத்துறது, தொழிலை மாத்துறது, உத்தியோகத்தை மாற்றக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே சூப்பரா வருது. எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே நல்ல ஒரு பர்ஃபெக்டா நீங்க கரெக்டா மூவ் பண்ணியாருங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும். அதே மாதிரி படிப்பு கல்வியில ஒரு மாற்றங்கள் வரலாம். அதே மாதிரி வெளியூர் போகலாம், வெளிநாடு போகலாம். இதெல்லாம் எல்லாமே பாருங்க சனி பகவானுடைய தொடர்பு சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தெரிய ஒரு அமைப்பா இருக்குது. அடுத்து ஆயில்யத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலியான குணம் இருக்கும், நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பலன் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணம் இவங்கள்ட்ட இருக்கும். இவங்களுக்கு இது நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்த கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, மருத்துவ செலவு, வரைய செலவு ரொம்ப பார்த்துட்டீங்க. பண பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும், இனிமே இருக்காது. உங்களுக்கு 11ஆம் தேதிக்கு அப்புறம் திருமண பேச்சு, கணவன் ஒற்றுமை, ஐடி ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், அடுத்து வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு. மெயினா திருமண கணவன் மனை ஒற்றுமை நல்லா இருக்கும். படிப்புகள் டாப்பா போகும். மெயினா பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இந்த கமிஷன் ஏஜென்சி, எழுத்து மூலமா தகவல் தொடர்பு சார்ந்த விஷயம் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், தொலைபேசி சம்பந்தமா வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு 100% சூப்பரா இருக்கு. இந்த கடகராசியை பொறுத்தவரை வரக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த தை மாத பலன் மிகப்பெரிய ஒரு ராஜயோக மாதமாகவே அமைகிறது.